புரியலைங்கய்யா. என்ன பண்ணிருக்கீங்க? ஆராய்ச்சி எப்படி போயிட்டு இருக்குது? எல்லா ஆராய்ச்சிலாம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டியா ஓரளவுக்கு? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குங்க. அங்க திருப்பி சொல்லு பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்க? 4 சப்ஜெக்ட் சொல்லு பார்க்கலாம். அதெல்லாம் முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்கேன்? பீட்டா டீக்குன்னு சொன்னேன். என்னது? பீட்டா டிகே. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? பீட்டா டீக்கு சொல்லியாச்சு. சரியா? அதான் 4 சொன்னேனா இல்லையா? 4 பாயிண்ட். இந்த 4ம் தான் நடக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் குவாண்டம் டனல் சொன்னேன். குவாண்டம் டனலிங். அப்புறம் ஆமாங்க. 2வது பீட்டா டீக்கே சொன்னேன். 3வது ஆமாங்க. 3வது என்ன சொன்னேன்? 4 வகையான விசை. ம். 4 முதல்ல குவாண்டம் டனலிங்ல தான் அது நடக்குது. குவாண்டம் டனலிங்ல இது மந்தம். எது? கிராஃபைட் வந்து மந்தம். அது வந்து மந்தமா இருந்தாலும் அந்த குவாண்டம் டனலிங் மூலமாக தொலைச்சிட்டு இந்த கிராஃபைட்டுக்கு வருது. கிராஃபைட்டுக்கும் இருக்கிற கிராஃபைட்டுக்கும் தொடர்பு இருக்குது. 2வது இந்த கதிர்வீச்சின் தன்மையினால அது இயற்கையாக அந்த பவர் பத்தாது. அதனால குவாண்டம் டனல்ல வந்து லைட் எரியுது. இதை ஓப்பன் சர்க்யூட், இதுக்கு பேர் ம். ஓப்பன் சர்க்யூட் பேர். என்ன சர்க்யூட்? க்ளோஸ்ட் சர்க்யூட் கிடையாது. ஓப்பன் சர்க்யூட் தான் வேலை செய்யும். நீங்க எங்க வச்சிருக்கீங்க? எல்லாம் வெளியே தான் வச்சிருக்கீங்க எல்லாமே. எல்லாம் வெளிய தான் வச்சிருக்கோம். இதுக்கு பேர் என்ன சர்க்யூட்? ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்ல தான் இது வேலை செய்யும். எது? கிராஃபைட் வேலை செய்யும். சரி, அது வந்து குவாண்டம் டனல். 2வது என்ன சொல்றேன்? 2வது என்ன சொன்னேன்? அ 2வது என்ன சொன்னேன்? இது பீட்டா டீகே. பீட்டா சிதைறனால தான் வெளியிருந்து உறிஞ்சப்படுகிறது. வெளியிருந்து நைட்ரஜன் உள்ள உறிஞ்சு ம். உள்ள மாறுது. அப்ப அதனால தான் இந்த லாங் லைஃப் வருது. வெளிச்சம் குறையாம இருக்குது. இப்ப வெளிச்சம் குறைஞ்சிருக்கா பாத்தியா? இன்னைக்கு 33 நாள் ஆச்சே. ஆ அதாவது முதல் நாள் அடிச்ச வெளிச்சம் மாரி கிடையாதுங்க. ஆனா அது தொடர்ந்து இதே வெளிச்சம் தான் எரியுது. ம். பாத்துட்டியா? 2.6 வந்துருச்சு. எவ்வளவு வந்திருக்கு? வோல்ட் எவ்வளவு வந்திருக்கு? 2.6ஆ? இல்லைங்க. 2.5ங்க. 2.5 வந்துருச்சா? அப்ப கிட்டத்தட்ட 500 ஆமாமா. அது அண்ணன். ஆமா 2.5 ஆமா. அதே படம் அனுப்பல. ஏன் இந்த இந்த வாரம் அனுப்பவே இல்ல நீயி? ஞாயித்துக்கிழமை ஏன் அனுப்பல? நான் இப்பதாங்க செக் பண்ணேன் நானு. ஐயோ! வாரத்துக்கு ஒருக்கா அனுப்புன்னு சொன்னேன். இப்ப 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் போயிட்டு இருக்குதா இல்லையா? ஆமாங்க. ஏன் தாமதப்படுத்துற? எவ்வளவு ஒரு முக்கியம். சரி, எழுதி வச்சுரு. எல்லாம் எழுதி வச்சுட்டு இப்ப என்ன நடக்குது சொல்லு. சரி. 3 ச 3வது என்ன சொன்னேன்? 3வது வந்து 3வது என்ன சொன்னேன் பாரு. 3வது என்ன சொன்னேன்? நான் சொல்லுங்க. குவாண்டம் டனலிங், பீட்டா டெக்கே. 3வது என்ன? ம். அந்த வீடியோவே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. நீ பேசின வீடியோ நான் பேசினோம் இல்லையா? அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேனே. என்ன சொல்லியிருக்குது? 3 1, 2, 3 போட்டிருக்கேன் பாரு. குவாண்டம் டனலிங், பீட்டா சிதைவு. ம். 0 மற்றும் 1 நிலை. 0 மட்டும் 1 அப்புறம் கரெக்ட். அப்புறம் பைனரி ரெசோனன்ஸ் ஹை அண்ட் லோ ஃப்ரீக்வென்சி. ம். 4வது வந்து தோரியம் 232 மற்றும் அணுக்கரு நலிந்த விசை. அவ்வளவுதான். அவ்வளவுதான். என்னது? இந்த 4 அவ்வளவுதான். தான் இந்த 4னுடைய செயல்பாட சொல்லியிருக்கேன். 4னுடைய செயல்பாட தான் சொல்லியிருக்கிறோம். சரியா? பண்ற சரிங்க. என்ன போற என்ன? என்ன தெரிஞ்சிருக்கிற அந்த கருத்தும் குவாண்டம் பரிமாற டனலிங், நீ பீட்டா படிச்சது டெக்கே, கூட எனக்கு தெரிய 0 மாட்டேங்குது. ஸ்டேட், அது இருந்தது 0 ஸ்டேட்ன்னு இப்படி சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அப்புறம் என்னமோ இப்பதான் நியூக்ளியர் வீக் நேற்று ஃபோர்ஸ். தான் கல்லூரி ஏந்தமா இருக்குது. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு ரொம்ப சௌரியம். வீக் ஃபோர்ஸ். இவ்வளவுதான். அது எழுதியிருக்கான்னு பாருங்க. அது உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சுன்னா அந்த வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுதான் குவாண்டம் டனலிங்னா அந்த பேரியர் கடந்து எப்படி வருது.
ஆனால் இதுல வந்து ம். செம்பு கம்பியோ, அலுமினியம் கம்பியோ வேலை செய்யாது. ஏன்னா, அதுல தான் ஏற்கனவே செம்பு கம்பி அடிப்படை வச்சு தான் கனெக்ஷன் குடுத்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இல்ல சாதாரணமா. அப்படித்தானே? ஆமா, ஆமா. இது அப்படி இல்ல. இது எல்லாமே வித்தியாசம். ஓப்பன் சர்க்யூட். வேலையே வந்து கிராஃபைட் வச்சு கிராஃபைட்டும் மந்தமான கடத்தி. கிராஃபைட்ங்கிறது மந்தமான கடத்தி. என்னது? அது கிராஃபைட் மந்தமான கல். எந்த கெமிக்கலோட ஒட்டல. எந்த கெமிக்கலோட ஒட்டல. ஒரு மெட்டல் மேல ஒட்ட ம். வைக்கிறான். வெளிய வந்து நல்ல ஸ்டீல் மெட்டல் தான். அயர்ன் மெட்டல் தான். ம். ஒரு நேரடியா கிராஃபைட்ல இருந்து கனெக்ஷன் இருந்தா கூட சொல்லலாம். நேர்லேருந்து கிராஃபைட் வந்து நேரடியா கெமிக்கலோட கனெக்ஷனே கிடையாது. கெமிக்கலோட கனெக்ஷனே கிடையாது. சும்மா வெளிய வச்சிருக்கான். அந்த வெளிய உள்ள இருக்க ரேடியேஷன் பண்ணிக்குது. அது குவாண்டம் டனலிங் பண்ணிக்குது. இல்லாட்டா எப்படி அ 6 நாள்ல தான் பவர் எரிஞ்சு சாக வேண்டியது. இது செமிகண்டக்டர் மாரி கண்ட்ரோல் ம். பண்ணி செமிகண்டக்டர்ன்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி வெளில ஏறி வச்சு லாங் லைஃப் குடுத்துட்டே போகுது. ஆம்பியர் பார்த்தா பயங்கரமா போகுது. 2.5 வந்துருச்சு. இப்ப 35 நாள் கழிச்சு எத்தன வந்திருக்கு? 2.5 வந்திருக்கு. எத்தன? 33 நாள் கழிச்சு. ம். ம். இதுவே என்னது? வெற்றி தான். இதுதே வெற்றி தான். இதுதான் வந்து அந்த லாங் ஸ்பேன் குடுக்குறது. அப்புறம் இது குவாண்டம் டான்னு வச்சுக்கலாம். பீட்டா டேக்கே நடக்கறனால தான் இது நடக்குது. ஏன்னா, பீட்டா டேக்குன்னா அது ம். சிதைஞ்சத வெளியிருந்து உறிஞ்சுது. ஆனா சிதையதுக்கான எனர்ஜி எங்க இருந்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெமிக்கல் வேதி வினையின் காரணமா இந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுது? இது தூண்டி குடுக்குது. இது சப்போர்ட் பண்ணுது. எத? இந்த கிராஃபைட் உள்ள இருக்க கிராஃபைட் பொடி ம். அது சப்போர்ட் பண்ணுது. கிராஃபைட் பொடி என்ன பண்ணுதுன்னா, அந்த ம். சிக்னல வந்து இந்த கிராஃபைட் குச்சிக்கு அனுப்புது. என்னது? கிராஃபைட் ம். குச்சி. இந்த கிராஃபைட் குச்சி உள்வாங்கி வெளிய இருந்து உறிஞ்சுக்குது. அந்த நைட்ரஜன் கரெக்ட்டா அது மேல இது வந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குது. நம்ம ப்ரூவ் பண்றோம். இதுவரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணல. ம். தியரியே சொல்லியிருக்காங்க. இது கண்டுபிடிச்சது 100 வருஷத்துக்கு முன்னாடி தான். 2004 ம். அப்புறம் வந்து கிராஃபைட் 2014 அப்புறம் கேமன், ரூபன் இப்படிலாம் இருந்தாலும் அனுப்பிச்சு எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவேன். அவங்க தான் அது பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் வரலாறு போட்டா எல்லாம் வந்துரும். முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் 0 ஸ்டேட்டுக்கு போகுது. எது 0 ஸ்டேட் போகுது? இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1.4 அப்படியே நின்றுருக்குது. இந்த 15 நாளா. 1 மட்டும் 1 வோல்ட் இருக்குது. மற்ற 0 மட்டும் 0.4 வோல்ட் இருக்குது. அது 1 வந்து 1 வோல்ட் இருக்குது. 1 வந்து 1/2 வோல்ட் இருக்குது. அவ்வளோ. இது குறையவே மாட்டேங்குது நின்னுட்டே இருக்குது. கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. இதுதான் அப்ப இந்த 0 ம். ஏற்ற இறக்கம் பிளஸ் மைனஸ் நின்னுட்டே இருக்குது. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வீக் ஃபோர்ஸ் அடிப்படையா கொண்டது. உலகத்திலே வீக் ஃபோர்ஸ்ங்கிறது இது வந்து வீக் ஃபோர்ஸ். எது வீக் ஃபோர்ஸு? கிராஃபைட் வீக் ஃபோர்ஸு, தோரியம் வீக் ஃபோர்ஸ். ம். சூரியன் செறிவூட்டப்படாது. கடல்ல ப்ராஃபிட் கிடக்கிறது. வித். ஆ ச தோரியம் வந்து நல்லா பவர்ஃபுல் தான். ஆனா கடல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த மைக்ரோ சீவர்ட் கம்மியா இருக்கு. நானோ மைக்ரோ ஸ்வீட்டு 10 மைக்ரான் சீவர்ட் 10 மைக்ரோ சீவர்ட்ம்பாங்க. நாம அந்த மைக்ரோ ம். சீவர்ட் பயன்படுத்துறோம்னா எதிர்காலத்துல இது வந்து 3மே கண்ணால பார்க்கலாம். இந்த குவாண்டம் டனல் கண்ணால பார்க்கலாம். டிகே கண்ணால பார்க்கலாம். 0 ஸ்டேட்னா மேல கீழ அது பார்க்கலாம். 0 ஸ்டேட்ல கொண்டு பார்க்கலாம். இந்த 3ம் நான் புரிஞ்சுக்கலாம். இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ வந்து எங்கிருந்து எடுத்துக்கலாம்? நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் இயற்கையாகவே இது இருக்குது. எதுல இருக்குது? இதுல நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து கிராஃபைட்ல இருக்குது. ஆனா அது தூண்டுறதுக்கான பவர் இந்த லாங் லைஃபா 10 வருஷமா 100 வருஷம் தூண்டுறதுக்கான பவர் வந்து எதுக்கு கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு கிடையாது? இருக்கிற உள்ள உள்ள கலந்திருக்கிற ஆ அ இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கோ அல்லது வந்து அ அ இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து மெக்னீசியம் அந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு. என்னது? மேங்கனீஸ் டை ஆக்சைடு. மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இதுதான் வந்து அல்கலைன் பேட்டரி தயாரிக்கிறாங்க. உலகத்துல இதுதான் பேசிக். இதுதான் உலகத்துல இதுதான் அடிப்படை பேசிக். அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ம். கலப்பாங்க. ஜிங்க் கலப்பாங்க. மேங்கனீஸ் டை ஆக்சைடு. இதுதான் வந்து இது வந்து அமெரிக்காக்காரன் டிசைன் பண்ணது. இந்த அமெரிக்காக்காரன் டிசைன் பண்ணத உலகம் பூரா காப்பி அடிச்சிருக்கானுங்க. உலகம் பூரா பிரிச்சிருக்காங்க. ஆமா. இந்த இந் இந்த அ டியூரோசெல் பேட்டரியுமே அமெரிக்காவுல 50 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சது தான். புரியுதா? டியூரோசெல் இங்க இந்தியாவுக்கு இப்ப தான் வந்துகிட்டு இருக்குது. இது சைனால இருக்கு. உலக எல்லா ம். பல நாடுகளையும் இது வச்சிருக்காங்க. அப்ப இந்த டியூரோசெல் பேட்டரியும் அமெரிக்காக்காரங்க கண்டுபிடிச்சது தான். இந்த எவரிடே ம். பேட்டரியும் அமெரிக்கா கண்டுபிடிச்சது. இந்த டியூரோசெல்ங்கிறது தனி கம்பெனி. டியூரோசெல்ங்கிறது டியூரோசெல் தனி கம்பெனி. ஆ அந்த எவரிடேயும் தனி கம்பெனி. ஆனால் பேசிக் ஒண்ணு தான். அந்த அடிப்படை ஒண்ணு தான். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, மேங்கனீஸ் டை ஆக்சைடு எதுல எவரிடே பேட்டரில வந்து சாதாரண எவரிடே பேட்டரி அது 100 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. அது வந்து யூனியன் கார்பைடு நிறுவனம். அதுதான் அந்த யூனியன் கார்பைடு கண்டுபிடிச்சானுங்க. அவனுங்க கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலகம் பூரா அத ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. அத விட சூப்பர் பவர் எதுன்னு கேட்டீங்கன்னா, அ இதுல ஆம்பியர் கம்மியா இருக்கும். இதுல ம். ஆம்பியர் அதிகமா இருக்கும். இதுல வந்து ஆம்பியர் வந்து 6 ஆம்பியர் இருக்கும். அதுல வந்து 3 ம். ஆம்பியர். அதெல்லாம் நீ பார்த்தா தெரியும். 6 ஆம்பியர் இருக்கிறது. அப்ப அது 6 ஆம்பியர் இருந்தாலும் சரி, அது 3 ஆம்பியர் இருந்தாலும் சரி. 3 ஆம்பியர்னா 4 நாள்ல தீர்ந்து போயிரும்.
6 இருந்ததுன்னா உங்களுக்கு 6 நாள் எரியும். 2 எல்இடி வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு ஏற்கனவே. அது உனக்கு தேவையில்லைல்ல, அது தேவையில்லைல்ல இப்போ. இப்ப இதுதானே தேவை. அதே ஆமா. இந்த 4 ஆ சொல்லு. இந்த 4 முக்கியமான விஷயங்கள் என்னன்றது சொல்லணும். ஆ 4 விஷயத்துல இருந்து 3 மட்டும் கண்ல பார்க்கலாம், 1 கண்ல பார்க்க முடியாது. இந்த நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து நம்ம தோரியத்தோட கலந்து தோரியம் பிளஸ் கிராஃபைட் கலந்து நான் வந்து இதே மாதிரி பேட்டரி வடிவமைச்சோம்னா 100 வருஷத்துக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 100 வருஷத்துக்கு. ஏன்னா தோரியனுடைய ஆயுள் காலம் வந்து 1 கோடி ஆண்டு. ம். கிராஃபைட்டோட ஆயுள் காலம் வந்து 5730 ஆண்டு. ம். கற்பனை ஹைப்போதேசிஸ் தான். இது ஹைப்போதேசிஸ். ஏன்னா நமக்கு 3க்கு பதில் வேணும். 3க்கு பதில் கண்டுபிடிச்சு இது கண்ணால பார்க்கறது. இது மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங். ம். மேக்ரோஸ்கோப்னா கண்ணால ம். பெருசா கண்ணால பார்க்கறது. இப்ப நீ கண்ணால பார்த்துட்டியா இல்லையா? ஆமா. ரிப்போர்ட் எழுதிட்டியா இல்லையா? உங்களுக்கு என்ன இப்ப நீ படிச்ச இயற்பியல் இங்க எங்கேயாவது இருக்கா? இல்ல. எங்கேயுமே கிடையாது. நான் கண்டுபிடிச்சது. ம். அதே மாதிரி 5 சப்ஜெக்ட் நாம கண்டுபிடிச்சோம். கண்ணால 5 வந்தது நாம என்ன கண்டுபிடிச்சோம்? குவாண்டம் டபுள் ஸ்பிளிட் கண்டுபிடிச்சோம். குவாண்டம் டபுள் ஸ்பிளிட் வந்து அலுமினியத்தை வச்சு நம்ம பிரிக்க முடியும். அப்புறம் அலுமினியம் செம்பு வச்சு பிரிக்க முடியும். ஐஸ்ல இருந்தும் மின்சாரம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அது இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் வெறும் வாட்டர்ல இருந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் அந்த ஸ்பேஸில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்காக பியூர் வாட்டர் வச்சு அலுமினியம் செம்பு கம்பி வச்சு 6 வோல்ட் எடுத்தேன். எத்தனை வோல்ட்டு? 6 வோல்ட் எடுத்தேன். அந்த 6 வோல்ட் எரியுமே தவிர 20 நிமிஷத்துக்கு மேலே எரியாது. அதுக்கப்புறம் கழட்டு ரீசார்ஜ் ஆகிருக்கு. அப்போ டவுன் ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ தண்ணீர் குறையிற வரைக்கும் மின்சாரம் குறையாது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அயனைசேஷன் நடந்துகிட்டே இருக்குது. செல்ஃப் அயனைசேஷன் நடந்துட்டே இருக்கு. இதுதான் ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் அதுக்கப்புறம் நாம வந்து ஆன்டி ஃப்ரிக்ஷன் வீல். அந்த ஆன்டி ஃப்ரிக்ஷன் டாப் மோஸ்ட். அது வந்து பூமியிலேயே வந்து இவ்வளவு ஹீட்லேயே வந்து எங்களுக்கு வந்து 11 நிமிஷம் ஓடுச்சு. விண்வெளியில 100% ஓடும். விண்வெளியில 100% ஓடும். ஏன்னா அங்க 0 கிராவிட்டி இருக்குது, 0 வெயிட் இருக்குது, ஹெவி கூல் இருக்குது, 0 டெம்பரேச்சர் இருக்குது. ஹெவி -26 கூல் இருக்குது. எந்த ஹீட்டும் வராது. 100 வருஷத்துக்கு போனாலும் என்ன ஆகாது, அது பயங்கரமா கூல்ல எதுவுமே நடக்காது. மேக்னெட்டிக் நல்லா நடக்கும். மேக்னெட்டிக் நல்லா நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் சுற்றும். அதாவது 1 ஹெச்பி வந்து 100 ஹெச்பி மாறாது. 1 ஹெச்பி 2 ஹெச்பி மாறாது. 1 ஹெச்பி வந்து அந்த 500 1 டன் கல்ல வந்து 1200 ஆயிரம் சுத்தப்படுது. பல 100 மடங்கு டார்க் கிடைக்கும். பல 100 மடங்கு டார்க் கிடைக்கும். அந்த பல 100 மடங்கு டார்க் வந்து நம்ம ஒரு சாதாரண 3 டார்க் 4 கேவி 3 கேவி அது வந்து 100 கேவிக்கு இருக்கிற பவர் வந்து நம்ம வெறும் 3 கேவிக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரிக்ஷன்ல கொடுக்குறோம். உராய்வுல கொடுக்குறோம். புரியுதா? இந்த வேகமா சுத்துற இந்த டிசைன் அந்த கல்லுனுடைய டிசைன் வந்து அது மாதிரி வடிவமைச்சிருக்கிறோம். அதாவது வெயிட்ல ஒரு வர்ற மாதிரி நடுவுல கனம் அகலமா கொடுத்துட்றோம். புரியுதா? நம்ம வந்து கல்லு வந்து அகலமா வைக்கல. கல் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா டயா அதிகப்படுத்தியிருக்கோம். என்னது? டயாமீட்டர் அதிகப்படுத்தியிருக்கோம். டயாமீட்டர் வந்து உங்களுக்கு போய் 8 அடி வைக்கிறோம் இல்லையா? அது உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா மீறி போனா ஒரு 6 மீறி போனா ஒரு 10 சென்டிமீட்டர்ல மொத்தமா உட்காந்துக்கும். 10 சென்டிமீட்டர்ல அகலமே உட்கார்ற இடம் அந்த பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் தான். டயா தான் வைக்கிறோம். அப்ப வெயிட் பூரா மேல வந்துடும். அப்ப என்ன லிவரேஜ் பயங்கரமா வந்துடும். என்னது? குறைந்த செலவில் இந்த லிவரேஜ்ல ஒரு டன்னு தூக்கும். இப்ப வேகமா சுத்துறப்ப வெயிட் லாஸ் ஆயிரும். வேகமா சுத்துறப்ப என்ன ஆயிரும்? வெயிட் லாஸ் ஆயிரும். இது பேரு கைரோஸ்கோப் மெத்தட்னு பேரு. என்ன மெத்தட்? கைரோஸ்கோப் மெத்தட். நீங்க 10 கிலோ சக்கரத்தை 10 கிலோ கையில தூக்க முடியாது. ஆனா அதே வந்து 1000 ஆர்பிஎம் சுத்துறப்போ ஒரு கம்பியில கோர்த்து விட்டுருவாங்க. அதுவும் 2 அடி நீள ஒரு கம்பியில தண்டாயுதம் மாதிரி கம்பியில கோர்த்து விட்டு நீங்க கையில தூக்க முடியாது. அது நெம்புகோல்லையும் தூக்க முடியாது. ஒரு 3 அடி நீள கம்பியில ஒரு கெட்டியான கம்பியில அந்த 10 கிலோ சக்கரத்தை 1200 ஆர்பிஎம் சுத்தினதுக்கு அப்புறம் 2 விரல பிடிச்சி அப்படியே தூக்கலாம். 2 விரல பிடிச்சா அங்க வெயிட் ரெடியூஸ் ஆயிரும். இது போலி இந்த ரெடியூஸ் என்ன பண்றோம்னா நம்ம ஆர்டிபிசியலா நாம என்ன பண்றோம்? இங்க 1 ஹெச்பி 1 கேவி இருக்கிற ஒரு டிசி மோட்டார் தான் கொடுக்குறோம். டிசினா ஹை டார்க் மோட்டார். ஹை டார்க்ங்கிறதுனா அந்த டிஎல்டிசி மோட்டார். அதுதான் இருக்கிற சூப்பர் ஃபாஸ்ட். புரியுதா? அந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு கொடுக்குறோம். ஹை டார்க் அண்ட் ஸ்பீட் கொடுக்குறப்போ இங்க லோடு தாங்காம ஹீட் தாங்காம நின்று வச்சு தவிர சக்சஸ் பண்ணிட்டோம். அப்ப இந்த மோட்டார்ல தான் பிரச்சனையே தவிர ஆன்டி ஃப்ரிக்ஷன்ல நமக்கு வந்து ஆன்டி ஃப்ரிக்ஷனை ஜெயிச்சோம். ஆனா ஆன்டி ஹீட் ஜெயிக்க முடியல. புரியுதா?
ஆன்டி ஹீட்டை ஜெயிக்க முடியல. அந்த ஆன்டி ஹீட்டை ஜெயிக்கிறதுக்கு தான் அடுத்து எங்கே போனோம்னா பிஎல்டிசி மோட்டார் இதுக்கு போனோம். எதுக்கு? ஆர்டினரி ஏசி மோட்டார் போனோம். அந்த ஏசி மோட்டார் கூட அந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்போ நம்ம ஹீட்டே எல்லாம் ஊட்டி காமிச்சு. ஆனால் லிவரேஜ் பத்தலை. என்ன பத்தலை? லிவரேஜ் பத்தல. லிவரேஜ் பத்ததுனால தான் பெரிய கல் வாங்கிட்டு வந்தோம். பெரிய கல் வாங்கிட்டு அந்த ஒத்துழைக்காதனால போட்டுட்டு நாம. சரியா? அது முடிஞ்சு போச்சு. இப்போ நாம என்ன ஸ்பேஸ் பற்றி தான் பேசுகிறோம். என்னது? ஸ்பேஸில் போய் இது ஒழுங்காக வேலை செய்யும். ஸ்பேஸில் போய் எல்லாமே வேலை செய்யும். டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்யும். அது பார்த்தீங்கன்னா 100 மில்லி வோல்ட் வெளியே இருக்குது எக்ஸ்டர்னல் ஹீட்டு. ஆனால் உலகத்தில் என்ன தப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் தான் பண்ணுறானே தவிர எவன் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கொடுக்குறதில்ல. கெமிக்கல் சேஞ்சஸ் தான் பண்ணுறானுங்க எல்லாருமே. கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணால் வெறும் எலக்ட்ரிசிட்டி தான் போகும் தவிர ஆம்பியர் அங்கே வராது. என்னது? ஆம்பியரே வராது. அதாவது டிசில தான் கொடுக்க முடியும். தண்ணியை டிசில தான் பிரிக்க முடியும். தண்ணியில எவனாலும் ஏசியில பிரிக்க முடியாது. அதுதான் இயற்கை. என்னது? அதான் இயற்கை. இப்போ புரியுதா? டிசி வச்சு ஆம்பியர் கொடுக்க முடியாது. நாம என்ன பண்றோம்? 100 மில்லி வோல்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து என்ன பண்ணி சாதாரண காகிதத்தை எரிச்சா போதும். அந்த நாம வெப்பத்தை வந்து ஆம்பியரா மாத்திடுறோம். வெறும் வெப்பத்தை சாதாரண சிம்பிள். நீங்க ஒரே நேரத்துல வோல்ட்டும் தண்ணிக்குள்ள ஒரே நேரத்தில் வோல்ட்டும் கொடுக்க முடியாது, ஆம்பியர் கொடுக்க முடியாது. தோத்துருவானுங்க. ஒரு நேரத்தில் வோல்ட்டும் கொடுக்க முடியாது, ஆம்பியரும் கொடுக்க முடியாது. வோல்ட் கொடுக்கலாம் தவிர அது கொதிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அப்படியே அப்பவும் பாத்தீங்கன்னா என்ன வராது தெரியுமா? எது வராது உங்களுக்கு? பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்காது. கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடக்கும். என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்து அவ்வளோ ஓவர் ஃப்ரிக்ஷன் இருக்கனால இது மெல்ல 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 வந்து ஹை எலக்ட்ரிசிட்டி கொடுத்து கொஞ்சம், அதாவது 100 யூனிட் கொடுத்தானா 50 யூனிட்டுக்கான ஹைட்ரஜன் கிடைக்கும். நாம என்ன பண்றோம்? லோ குறைந்த கொடுத்துட்டு குறைந்த மில்லி வோல்ட்டை உள்ள கொடுத்துட்டு 100 மில்லி வோல்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து எக்ஸ்டர்னல் ஹீட்டை கொடுக்குறோம். அது வந்து லேசாக சூடு பண்ணா போதுமானது. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிது. தண்ணி கொதிக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை உடைக்கிறதுக்கு தான் எலக்ட்ரிசிட்டி தேவை. அதுக்கு வந்து லோ இன்புட் கொடுத்துட்றோம். அப்போ எலக்ட்ரிக் ப்ரெஷர் கம்மியாக கொடுத்துட்டு இங்கே வெளியே வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் அதிகமாக கொடுக்குறப்ப ஆம்பியர் கொதிச்சிருது. அப்போ ஹீட் ஆம்பியராக மாறிடுது. அப்போ மின்சார செலவே இல்லாமையே லோ வோல்டேஜை வைத்துக்கொண்டு எக்ஸ்டர்னல் ஹீட்டு கொடுத்து என்ன ரெண்டாக பிரிச்சாரன். இதுதான் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது குவாண்டம் டெக்னாலஜி. குவாண்டம்னா ரெட்டைன்னு இருக்கும். இவன் ஒத்த செயல்பாடை வச்சு இப்போ இதுதான் நீ பேச போற. இது படிப்படியாக பேசி இந்த 5 தான் நம்ம அந்த அம்மையாட்ட கொடுத்துட்டு வந்தோம். எங்க செல்வராணி அம்மையாட்ட கொடுத்துட்டு வந்தோம். அவங்க படிச்சு பார்த்து தரேன்னு 1 வருஷம் ஆக போகுது. நீங்க அவங்ககிட்ட பேசி எனக்கு அனுப்ப சொல்லிடு. சரியா? இல்லாட்டா உனக்கு அனுப்ப சொல்லு. சரியா? எனக்கு அனுப்ப சொல்லு. அல்லது அந்த அந்த 5 தேதி உங்க கையில உனக்கு ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சாச்சு. அதை அப்படியே படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லிப்பாரு. முதல்ல இதை கொடு. முதல்ல எதை கொடுக்குறீங்க? முதல்ல இந்த விண்கலத்தை சோதனை கொண்டு போய் கொடுக்கணும்.